உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் நடக்கும். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேக் டு ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து 2-3 வருடங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ் போர்டு வீடியோ நம்ம எடுத்திருந்தோம். ஸோ தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க, செய்யுள்னா என்ன, செய்யுள்ள என்ன வகைகள் இருக்கு, உரைநடை என்ன, இந்த மாதிரி பிரிச்சு நம்ம போர்டு வீடியோ கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு வீடியோ எங்களுக்கு இனிமேல் கொடுங்க, நீங்க போர்டு வீடியோவை எடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம பேக் டு ஃபார்ம்ல தமிழுக்கும் சேர்த்து நம்ம கிளாஸஸ் இருக்கப்பறம் இந்த பேட்ச்ல புதுசா, அதாவது இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இது வரைக்கும் நான் குரூப் 4ம் சரி டிஎன்பிசி பத்தி எந்த ஒரு புரிதலுமே இல்லை, ஆனா நான் அடுத்த வருடம் வரக்கூடிய எக்ஸாம் நான் அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆயிடலாம். ஏன்னா போர்டு வீடியோவை பார்த்து கான்செப்ட் என்னன்னு கிளியர் பண்ண போறோம். அதாவது மானிட்டர்ல இந்த கான்செப்ட்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் விஷயம், தமிழ்ல இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி சொன்னா புரிய முடியுமோ அப்படி நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியம் அப்படின்னா என்ன, இலக்கியத்தின் வகைகள் எத்தனை வகைகளா பிரிக்கிறாங்க, அதுல 15 மேல்கணக்கு நூல்ல என்ன, 15 கீழ்கணக்கு நூல்ல என்ன, எதன் அடிப்படையில் இதை பிரிக்கிறாங்க, ஸோ சங்ககால புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, அதன் அடிப்படையில் இந்த 15 மேல்கணக்கு நூல்னா என்ன, கீழ்கணக்கு நூல்னா என்ன, இதை யாரு தொகுத்தார்கள், தொகுப்பித்தார்கள், அடிவரை எத்தனை அடிவரையில இருந்து எத்தனை அடிவரை இருக்கு, இதுல நெடுந்தொகைன்னு அழைக்கப்பட்ட நூல், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்ல எந்தெந்த கேள்விகள் கேட்பாங்களோ அப்படியே இலக்கியத்திலிருந்து 8 தொகை நூல் என்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ரொம்ப ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்படியே அழகா உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி ஃபாலோ பண்ண போறோம். புரியுற மாதிரி சொல்லணும்னா இலக்கியத்தை பார்த்துட்டு அதுல சங்க இலக்கியம் பார்த்து சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வகைகள் பார்த்துட்டு அதுல நம்ம 8 தொகை நூல்கள் பார்த்துட்டு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம புதிய பாட புத்தகத்துல 8 தொகை நூல்கள் என்னென்ன இருக்கு பார்த்துட்டோம்னா 8 தொகை கான்செப்ட் ஓவர். இதுல நீங்க 8 தொகைன்னா என்னன்னு பார்க்க போறோம். 8 தொகை நூல்களை நம்ம புக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டோம்னா 8 தொகை நூல்கள் ஓவர். அப்ப மொத்தமாவே நம்ம பாட புத்தகத்துல 6th இருந்து 10th வரைக்கும் 5 பாடல்கள் தான் கொடுத்துருக்காங்க செய்யுள்கள்ல. என்ன நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாட புத்தகத்துல போவோம். ஸோ இந்த போர்டு வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறது கான்செப்ட். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அதை எப்படி புரிஞ்சு படிச்சா எளிது அப்படின்னு பார்க்க போறோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பேக் டு நம்ம மானிட்டருக்கு போயிட்டு 6th இருந்து 10th வரைக்கும் என்னென்ன செயல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஒரே வீடியோல. அது 1 hour ஆகட்டும் 2 hour ஆகட்டும். சரிங்களா, ஆரம்பிச்சோமா வாங்க. இலக்கியம் சார், இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, ஏன் இலக்கியம் ரொம்ப முக்கியம், ஏன் இலக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா கருதுறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. மொழி அப்படின்னா என்ன, அதாவது உலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய கருத்துக்கள் பரிமாற்றம் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மொழி, லாங்குவேஜ். உலகில் பலதரப்பட்ட மொழிகள் இருக்கு சார். ஆனா பலதரப்பட்ட மொழிகள் இருந்தாலும் ஏன் நம்மளுக்கு தமிழ் ஸ்பெஷல், தாய்மொழி அதனால ஸ்பெஷல். தாய்மொழி தமிழ் நம்மளுக்கு ஸ்பெஷலா இருந்தாலும் பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக சிறப்பு மிக்க தமிழ் அப்படின்னு இருக்கிறதுக்கு காரணம் இந்த இலக்கியம். இந்த இலக்கிய சான்றுகள் மூலமாகத்தான் தமிழோட தொன்மையை நம்மளால அறிய முடியுது. எப்படி இலக்கிய சான்றுகள் ஒண்ணு இல்லைன்னா, வரலாறுன்னு ஒண்ணு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த இலக்கியம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன், சமஸ்கிருதத்துக்கு அப்புறம் தாங்க தமிழ வந்துச்சு. நீங்க இந்தியாவில் முதல் உருவாக்கப்பட்டது சமஸ்கிருதம் சொல்லலாம், ஹிந்தின்னு கூட சொல்லலாம். ஆனா இலக்கிய சான்றுகள் ஒண்ணு இருக்கிறதுனால எப்பா எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்றதுக்கான காரணம் இந்த இலக்கியம். சோ சங்ககால புலவர்களால் இயற்றப்பட்டு சான்றுகள் இருக்கிறதுனால இந்த இலக்கியம் நமக்கு மிக முக்கியமாக கருதப்படுது. அப்ப இலக்கியம் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க, இந்த இலக்கியத்தின் மூலமாகத்தான் தமிழின் தொன்மையை நம்மளால அறிய முடியும். இந்த இலக்கியத்தின் வாயிலாகத்தான் தமிழர்களோட பண்பாடு அறிய முடியும். இந்த இலக்கியத்தின் வாயிலாக தான் தமிழர்களுடைய வீரம், கொடை, அனைத்து விதமான செயல்பாடுகள் நம்மளால அறிய முடியும். சரி, அது மட்டும் தானா? உலகில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? எங்களுடைய மொழி நம்மளுடைய மொழி, மூத்த மொழி அப்படின்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு, தொன்மை சார்ந்த ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே பெரும்பாலான மொழிகள் அத்தனையும் கருத்துக்கள் பரிமாற்றத்திற்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை எப்படி சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா நம்ம தமிழ் வாழ்வியலுக்கான இலக்கணத்தை கூறுகிறது. எப்படி வாழ்வியலுக்கான இலக்கணம், அதென்ன வாழ்வியலுக்கான இலக்கணம், ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு மனிதனுக்கு தேவையான பண்பு நலங்கள்,
ஒரு மனிதன் எப்படி நடைமுறையில் வாழ வேண்டும், மனிதனுக்கான அன்பு, கொடை, வீரம், வாழ்வியலுக்கான அத்தனை விஷயத்தையும் சொன்னது தமிழ் தாங்க. அதனாலதான் வாழ்வியலுக்கான இலக்கத்தினை வகுத்தது, இப்படித்தான் சார் நீ வாழணும்னு சொல்ற ஒரு மொழி நம்ம தாய்மொழி. சரிதானே? சரி. அப்ப இலக்கியம் அப்படின்னா எத்தனை வகையான இலக்கியம்? 2 வகையான இலக்கியத்தை சொல்றாங்க. ஒண்ணு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க சார். என்னன்னு? சங்க இலக்கியம். நான் ரொம்ப பொறுமையாவே எடுக்கிறேன், எழுதுறது ரொம்ப பொறுமையாவே எழுதுறேன், சரிங்களா? இன்னொன்னு சங்கம் மருவியம் இலக்கியம். சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. 2 வகையான இலக்கியங்கள். சங்க இலக்கியம் இது எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? காலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? காலத்தின் அடிப்படையில். கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3 to 3 சார், 3 to 3 கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரை காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கியத்தை சங்க இலக்கியங்கள் சொல்றாங்க. புரியுதுங்களா? கடை சங்க காலம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சங்க இலக்கியங்கள் இது 3 to 3 அக்யூரேட்டா கிடையாது, தோராயமா நம்ம வகுத்திருக்கோம், சரிங்களா? இது கூட குறைச்சிக்கலாம். ஆனா புத்தகத்துல 3 to 3 தான் இருக்கு, அதனால நீங்கள் 3 to 3 தான் எழுதணும். சோ 3 to 3 கிமு கிபி, அவ்வளவுதான். கடைசங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட பாடல்கள், செய்யுள்கள் சொல்லலாம். சரி. அப்ப சங்கம் மருவிய இலக்கியம்னா 1 to 6. அதென்ன 1 to 6? கிமு 1 முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய செய்யுள்களை, அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாடல்களை நாம் சங்க மருவிய இலக்கியம் அழைக்கிறோம். சார் இது 2ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன சார்? வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே. ஆமா. சோ சங்க இலக்கியத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சங்க இலக்கியத்தை என்னென்ன சொல்லலாம்? சான்றோர்கள் இலக்கியம் சொல்லலாம், மக்கள் இலக்கியம்னு சொல்லலாம், வீர இலக்கியம்னு சொல்லலாம். அடடா, கண்டிப்பாக செவ்வியல் இலக்கியம் சொல்லலாம். தொன்மை வாழ்ந்த செவ்வியல் இலக்கியம் சங்க இலக்கியம், வீர இலக்கியம் சங்க இலக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உயிர்த்தனி செம்மொழி இலக்கியம் சொல்லலாம், உயிர்த்தனி செவ்வியல் இலக்கியம் சொல்லலாம். ஏன்னா தமிழுக்கே உரிதான பல விஷயங்களுக்கான சான்றுகள் இங்கேதான் இருக்கு. சோ இந்த சங்க இலக்கியம் தான் தமிழ் இலக்கியத்துக்கு ஒரு சான்றாக இருக்குது. அதனால திரும்பவும் சொல்றேன், செவ்வியல் இலக்கியம் சொல்லலாம், மக்கள் இலக்கியம் சொல்லலாம், வேற என்ன, வீர இலக்கியம் சொல்லலாம், சான்றோர்கள் இலக்கியம் சொல்லலாம். இது அத்தனைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா சங்க இலக்கியம். பா, அதனாலதானே செம்மொழி அந்தஸ்தே நம்மளுக்கு தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்டது. செவ்வியல் தன்மையான மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றோம், சிறப்பு. அப்பப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளோவில் வந்துடும். சரி. ஸோ சங்க இலக்கியம் இதுனா அந்த மற்றொரு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வீர இலக்கியம், மக்கள். ஏன் வீர இலக்கியம் மக்கள் இலக்கியம் சொல்றாங்க? ஏனென்றால் மனிதனுக்கு தேவையான திணை இலக்கியம் அப்படின்னு இதை சொல்றாங்க. என்ன இலக்கியம்? திணை இலக்கியம். எழுதுனா ரொம்ப எனக்கு கான்செப்ட் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை, அதனால எல்லாமே என்ன சொல்ல முடியாது. சொல்லிடுவேன், எழுதுறது டிலே ஆகும். மக்கள் இலக்கியம், வீர இலக்கியம், செவ்வியல் இலக்கியம், திணை இலக்கியம். திணைனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். திணை இலக்கியம் அகத்திணை, புறத்திணை. அதென்ன? அகம், புறம். புறம் என்றால் என்ன? மனிதன் வாழ்வியலை கடந்து, அதாவது இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசினா புறம். வீரம், கொடை, ஒரு அரசனுடைய பண்பு நலம், இதெல்லாமே புறம். மிக முக்கியமாக கொடைத்தன்மை, வீரத்தன்மை, இதை பத்தின பேசினா புறம். அகம்னா மனசுக்குள்ள மேக்சிமம் என்ன? காதல், அன்பு. சோ இந்த அகத்திணை புறத்திணையை பற்றி பேசுறதுனால இதை நம்ம திணை இலக்கியம் சொல்றோம். அழகு, அற்புதம். சரி, அப்ப சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை? சங்க மருவி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை? அது ஒரு 18, இது ஒரு 18, இது ஒரு 18, இது ஒரு 18. இதுதான் டாப்ல இருக்கு. அதனால
பதினெண் மேற்கணக்கு நூல் என அழைக்கிறார்கள். பதினெண் மேற்கணக்கு நூல். 14 என்பது 18. மேற்கணக்கு நூல் இதுதான் டாப். சோ 14 ரொம்ப முக்கியம் இதெல்லாம். 14 மேற்கணக்கு நூல்கள். அப்ப இது 14 கீழ்கணக்கு நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிதானே? அற்புதம். அப்ப 14 மேல்கணக்கு நூல்கள் என அழைக்கக்கூடிய அந்த 18 நூலை தான் நம்ம 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் தெரியுதா? ஓகே, இங்க எழுதிடுவோம். 8 தொகை மற்றும் 10 பாட்டு. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பேசிக்ஸ்ல இருந்து போறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். என்னது? 8 தொகை 10 பாட்டு 14 மேல்கணக்கு நூல்கள். கேட்கலாம், 14 மேல்கணக்கு நூல்கள் என்ன? 8 தொகை 10 பாட்டு. அழகு. அப்ப 14 கீழ்கணக்கு நூல்னா அது 18 தான். நம்ம படிக்கக்கூடிய திருக்குறள், திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் அப்படி வரிசையா படிப்போம் இல்லையா? ஒரு 18. அது 14 கீழ்கணக்கு நூல். இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா 18 அந்த 14 மேல்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய அந்த 8 தொகை நூல்கள் என்ன, அது யார் யார் இயற்றினா அப்படின்னு பார்க்க போறோம். அது யார் யார் தொகுத்தவர், தொகுப்பித்தவர், அடிவரையர், ஆசிரியர்கள் எண்ணிக்கை என்ன, மொத்த செய்யுள்களின் எண்ணிக்கை என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் பார்க்க போறோம். இதுதான் அந்த கான்செப்ட். அப்ப அடுத்த தமிழ் வீடியோ நம்ம 10 பாட்டு என்னன்னு பார்ப்போம். அது எழுதியவர் யார், ஆசிரியரான்னு பார்ப்போம். அப்ப நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய 10 பாட்டு என்னன்னு பார்ப்போம். அடுத்த என்ன அவ்வளவுதான் 15 கீழ்கணக்கு பார்க்க போறோம். சரி சார். இப்ப மிக முக்கியமான கேள்விகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியத்துல இருந்து ஒரு சில கேள்விகள்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மொத்த அடிகள் எண்ணிக்கை என்ன? 26,350. இதையே நம்ம சொல்றோம்னா 26,350 அடிகள் கொண்டது. சரி, கிளியரு. இப்ப அப்படியே 8 தொகைக்கு கம்பேர் பண்ணா 2000, இது 26,350, இது 2,352 செய்யுள்களை கொண்டது, தனி செய்யுள்களை கொண்டது. இது தனி செய்யுள்களை கொண்டது 2,352 பிளஸ் ஒரு 6 போட்டுக்கணும். அந்த 6னா என்ன? 6ங்கிறது இவங்க பாடல. இப்ப நம்ம போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தனீங்க எங்க ஸ்கூல்ல பண்ணணும், ஹால் டிக்கெட் கொடுக்கும்போது வந்து சாமி பாதத்துல வந்து கும்பிட்டு கொடுப்பாங்க எப்போதுமே. ஸோ இந்த பாடல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாடல்கள்னு ஒரு தனியாக ஒருத்தங்க பாடுறாங்க. அதாவது மொத்தம் 8 தொகையை பத்தி நம்ம பேசியிருக்கோம். 8 தொகையில் இருக்கக்கூடிய மொத்த தனி செயல்களின் எண்ணிக்கை 2,352 பிளஸ் 6 கடவுள் வாழ்த்து. 8 தொகைனா 8 தானே வரணும். 2க்கு கடவுள் வாழ்த்து கிடையாது, அதனால 6 போடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப மொத்தம் நீங்க கால்குலேஷன் பண்ணா 2,358 கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 2,552 கடவுள் வாழ்த்து இல்லாமங்க, முடிஞ்சு போச்சுங்க. கிளியர்? ஓகே, சரி சார். இப்ப 8 தொகை நூல்னா என்னென்ன 8 தொகை நூல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல 8 தொகை நூல்னா இது அப்படின்னு சொன்னது யாரு? சான்று இருக்கணும்ல. 8 தொகை நூல்னா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லுவியா? 8 தொகை நூல்னா இதுதான் 8 தொகை நூல்னு என்னது? நன்னூல் வெண்பா எனும் நூல் கூறுகிறது. எது 8 தொகை நூல்னு? நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடம், அகம்புறம், இத்திறந்த 8 தொகை நன்னூல் வெண்பா. கண்டிப்பா இது நான் சொன்னது எல்லாருக்குமே தெரியும். 6th இருந்து 10th வரைக்கும் இந்த 8 தொகைக்கு கீழே ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நன்னூல் வெண்பா தான் சொல்லுவோம். எழுதிடணுமா? எழுதுனா வந்து டிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன் என்னன்னு எழுதிட்டு அதில் இருக்கக்கூடிய அறிவுரைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். 8 தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 8 தொகை தவிர்த்து மற்ற 10 பாட்டாகட்டும் இல்லை 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாடல் ஒவ்வொருத்தர் இயற்றிருப்பார். இப்ப திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், சரிங்களா? திருக்கடுகம் நல்லா இருந்துனார், அப்படிதானே?
ஆனா இங்க நிறைய பேர் பாடியிருக்காங்க. தொகை, தொகுப்பு, 8 தொகை தொகுப்பு. அப்ப பல பேர் பாடி இருக்கிறாங்க, தொகுத்திருக்காங்க. அப்ப அந்த தொகைன்னு வந்ததுனாலேயே அதை யாரு தொகுத்தா? யாரு தொகுத்தா சொல்லணும். தூக்குறதுக்கு யாரு காசு கொடுத்தா? அதான் தொகுப்பித்தவர். காசு அப்படிங்கிறது பொருள் செலவு. ஆமா. இப்ப நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன். கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த லைட்டு, இந்த போர்டு, கேமரா இருக்கு, லைட் ஸ்டாண்ட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அதை கனெக்ஷன் கொடுக்கணும், நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கெல்லாம் பொருள் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது யாரு கொடுக்குறா? அதான் தொகுப்பித்தது. படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டைரக்டர் அப்படிங்கிறது யாரு? தொகுக்கிறவர். ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தொகுப்பித்தவர். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பழைய வீடியோல. தொகுத்தவர், தொகுப்பித்தவர். ஓகேவா? அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல கேட்கணும்? ஏன்னா இவங்க நிறைய பேர் பாடி இருக்கிறாங்க. இப்ப புறநானூறு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, புறநானூறு ஒருத்தர் மட்டும் பாடல, பல பேர் பாடுறத ஒருத்தர் தொகுத்திருக்காரு, ஒருத்தர் தொகுப்பித்திருக்காரு. 500 நிறைய பேர் பாடிருக்காங்க. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆசிரியரின் எண்ணிக்கை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர் பெயர் முக்கியம் கிடையாது, ஆசிரியர் எண்ணிக்கை. எப்ப ஆசிரியர் தெரியணும் அப்படின்னா, நம்ம பாட புத்தகத்துல புறநானூறுல ஒரு பாட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை யார் எழுதுனாலும் தெரிஞ்சுக்கணும். அதான் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட். புரியுதா? கிளியரா? ஆமா. சரி, இப்ப நம்ம 8 தொகை நூல்ல நம்ம நன்னூல் வெண்பா சொல்ற மாதிரி என்னது? அதான் நற்றிணை எழுதுறேன். நற்றிணை என்று எழுதுகிறேன். நற்றிணை நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500. தெரியுதா? 500. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு வரிபாடல்னு வரும். இப்ப இதை எதன் அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது அகப்பாடல், புறப்பாடல். அப்ப அகம் புறம், அகமும் புறமும் ரெண்டுத்துலயும் இருக்கிற ஒருத்தர் இருக்கான். அதனால நான் இதை அகம்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த சைடு நான் புறம்னு எழுதியிருக்கிறேன். ஓகே. இந்த சைடு நான் என்ன பண்றேன்னா, அகமும் புறமும் மேல எழுதிக்கிறேன். கேப் இருக்கிறதுனால அகமும் புறமும். நற்றிணை குறுந்தொகை 500 100 பதிற்று 10 பரிபாடல் எல்லாம் சொல்லிடுவீங்க. இந்த அகமும் புறம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஈஸியாவே நான் சொல்லி கொடுத்துறேன். அகம் அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கிற எல்லா 3 வந்துடும். அதாவது அகத்தில் மொத்தம் 5 இருக்கு, புறத்துல மொத்தம் 2 இருக்கு, அகமும் புறத்துல 1 இருக்கு, ஆக மொத்தம் 8 இருக்கு. இந்த 5 என்ன? அந்த நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி வானாகி வண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா என்மையுமா அந்த மாதிரி சொல்ற மாதிரி சொல்ற நற்றிணை நல்ல குறுந்தொகை 500. இந்த ஃபர்ஸ்ட் வரதல் 3மே இதுல வந்துடும். நற்றிணை குறுந்தொகை 500. புரியுதா? புரியுதா? நற்றிணை குறுந்தொகை 500 வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் இருக்கிறது என்ன? அந்த 5வது, அந்த 3 4 ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த அகத்திலே இருக்கு. அக நற்றிணை குறுந்தொகை 500 ஃபர்ஸ்ட்ல என்ன வந்துடும்? இந்த அகத்துல இருக்கு. ஆஃபார் அகநானூறு, அகநானூறு. காஃபார் கலித்தொகை. நற்றிணை குறுந்தொகை 500, ஆஃபார் அகநானூறு, காஃபார் கலித்தொகை. இங்க புறம் பா பாப்பா பி பி பூ அந்த வரிசையில வரும். பூ புறம் பதிற்று 10, பதிற்று 10. அப்புறம் என்ன? பூ புறம் புறநானூறு, புறநானூறு. அப்ப அகமும் புறமும் இருக்கிறது என்னது? பரிபாடல். என்ன பாடல்? பரிபாடல். பரிபாடல்ங்கிறது வந்து பரிபாட்டுன்னு சொல்லலாம், ஒரு வகையான இசைப்பாடல். பரிபாட்டு எனும் இசை வகையை சார்ந்தது. ஓகேவா? ஓகேவா? 5 வந்து ஆசிரியப்பா. 5 வந்து ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. களி மற்றும் கலிப்பா. களின்னு சொல்லலாம், கலித்தொகைன்னு சொல்லலாம், கலித்தொகை 150ன்னு சொல்லலாம். இவங்க இந்த கலித்தொகையை
அதே நேரத்தில் இந்த கலித்தொகையோட சிறப்பு என்ன தெரியுங்களா? அகப்பாடல் இலக்கியம் என அழைக்கப்படுவது, அகத்திலேயே அகப்பாடல் இலக்கியம் என அழைக்கப்படுவது இந்த கலித்தொகை. கலித்தொகை 150 சொல்றதுக்கான காரணங்கள் நிறைய சிறப்பு இருக்கு. ஏன்னா 150 பாடல் இருக்கு. வேற இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த கலித்தொகையை இயற்றுறது மொத்தம் 5 பேர். இப்படி காமிக்கிறாங்கன்னா சாப்பீஸ் இருக்கு, 5 பேர். அந்த 5 பேர்த்துல ஒருத்தர் தான் நல்லந்துவனார். அதே நல்லந்துவனார் தொகுத்தாரு. 5 பேர் ஆசிரியர்ல ஒரு ஆசிரியர் நல்லந்துவனர் இருந்தாரு. அந்த நல்லந்துவனர் தான் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு என்ன இருக்காரு, தொகுத்திருக்காரு. அந்த கடவுள் வாழ்த்து இவர் தான் பாடியிருக்கிறாரு. இந்த 8 தொகை நூல்களிலேயே கடவுள் வாழ்த்து 2 பேர் தான் பாடியிருக்காங்க. ஒண்ணு பாரதம் பாடிய பெருந்தேவனா, மற்ற எதுக்கு கேட்டாலும் 2 மட்டும் கடவுள் வாழ்த்து பாடல. எதுக்கு இதுக்கு நான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். கடவுள் வாழ்த்து 8 தொகை நூல்களை மேக்சிமம் பாரதம் பாடிய பெருந்தவனார். மொத்தம் 8ல 2 யாரும் தெரியாது. 2 கடவுள் வாழ்த்து பாடல. ஆனா இவரே பாடியிருக்காரு கடவுள் வாழ்த்து. மொத்த பாடினவங்க எல்லாம் யாரு? பாரதம் பாடிய பெருந்தேவனா. மிச்சம் இருக்கிற நாள் இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனா, இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனா, இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனா. ஆமா, இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனா கடவுள் வாழ்த்து பாடியவர்கள். அப்ப இதுக்கு மட்டும் யாரு? நம்ம ஆளு. அதனால தான் இந்த கலித்தொகை பாடல்ல 149 + 1 சொல்லலாம். அவரே கடவுளுக்கு சேர்த்து பாடிட்டார். நீ தனியா அளவு பாட வேணாம். ஆனா மத்ததுல பாத்தீங்கன்னா இந்த நச்சினை ஒரு 400 + 1 கடவுள் வாழ்த்து சொல்லணும். இந்த குறுந்தொகை 401 பாடல். ஆக்சுவலா 401 குறுந்தொகை மட்டும் 401 பாடல் கடவுள் வாழ்த்து இல்லாம, அதுவும் ஒரு + 1. 500 500 + 1 சொல்லணும். ஆக 400 + 1 சொல்லணும். இந்த சைடு எதுக்கு? புறநானூறுக்கு. புறநானூறு 400 + 1. அப்ப 18 வைவாடலுக்கும் கடவுள் வாழ்த்துகள். ஆமா. அப்ப மொச்சம் பாருங்க, 1 2 3 4. இந்த சைடு ஒரு 5. இது 1 6. அதுதான் நான் சொன்னேன் 2352 + 6 சொன்னேன் தலைவரே. அந்த 6 தான் இந்த 1 2 3 4 5 6. இந்த தனியா 1 விட்டு போனது இல்ல, அது வேற யாருமே கிடையாது. பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார். சூப்பர். அப்ப இவங்க கடவுள் வாழ்த்து பாடும் பொழுது ஒரு சில பேர் இப்ப முதற்கடவுள் அப்படின்னு பிள்ளையார சொல்றோம். அப்ப இவங்க ஒரு கடவுள் வாழ்த்து பாருங்கன்னா எந்த கடவுளை சான்றாக பாடினாங்க? ரொம்ப ஈஸி. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். நற்றிணை, குறுந்தொகை, 500 இது 3 நீங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சு பண்ணிக்கணும். அகப்பாடம் மிச்சடா அக 400 கலித்தொகை. இது 18 புறப்படல். இது பரிபாடல். சரியா? சரி. இது பாரதம் படி பெருந்தவனார். யாரு அப்படின்னா நச்சினை திருமால். நச்சினை யாரு? திருமால். ரொம்ப ஈஸி. திருமால் எங்கெங்க வரும்? எங்கெங்க கடவுள் வாழ்த்து பாடிருக்காங்களோ அங்கேதான் வரும். அப்ப எதுக்கு வராது சார்? 18 பரிபாடலுக்கு வராது சார். ஆமா, வராது. அப்ப இவங்களுக்கு திருமால். 2வதுக்கு நம்ம தமிழ் கடவுளாம் அழைக்கக்கூடிய முருகப்பெருமான். என்ன சார் மாத்தி சொல்றீங்களா? அதுக்கப்புறம் வர 4மே சிவன் தான். சிவன். அப்ப ஃபர்ஸ்ட் திருமால், அடுத்து என்னது முருகன், மற்றவங்க எல்லாமே சிவன். கலித்தொகை மற்றும் யாரு? நல்லந்துவனார். அதனாலதான் நான் 149 + 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலித்தொகை 150. கலித்தொகை பாடல்கள் எண்ணிக்கைன்னு கேட்டா 150. சரிங்களா? கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார், தொகுத்தவர் நல்லந்துவனார், 5 ஆசிரியர்கள் ஒருத்தர் நல்லந்துவனார். ஓகேவா? இதுக்கு மட்டும் நமக்கு செப்பரேட்டா கலித்தொகை பார்க்கறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி. வேற என்ன சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்? வேற இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்ப்போம். நிறைய இருக்கு கான்செப்ட். புரிய வச்சிடுறேன். கிளியர், உங்களுக்கு அழகா உங்களுக்கு மைண்ட்ல ஏத்திடுறேன். சரி. நற்றிணை தூதின் வழிகாட்டியை அழைக்கக்கூடியது நற்றிணைங்க. தூதின் வழிகாட்டி சிறப்பு. தூதின் வழி இதுக்கு எப்படி இந்த அகப்பாட்டு இலக்கியம் அழைக்கப்படுவது கலித்தொகை அப்படின்னா தூதின் வழிகாட்டி நற்றிணை. நற்றிணை என்ன சொல்லலாம்? நற்றிணை 400 சொல்லலாம். சொல்லிடலாமே. 500 இல்ல குறுந்தொகை 400 சொல்லலாமே.
அதே நேரத்துல இது உங்களுக்கு தெரியும், நல் என்ற அடைமொழியை சொல்றது நற்றிணை. நல்ல என்ற அடைமொழி சொல்றது நற்றிணை. நல்ல குறுந்தொகை. ஒத்த பதிட்டு 10. அப்ப பதிட்டு 10 என்னன்னு சொல்லலாம்? ஒத்த. ஓங்கு வரிபாடல் ஓங்கு. கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு கலித்தொகை கற்றறிந்தோர் ஏற்றுவர் சொல்லலாம். இசைப்பாடல் இவங்கதான் பரிபாடல் அவங்கதான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, என்ன பாவகையை சார்ந்தது? பரிபாடல் பரிபாட்டு என்னும் இசை வகையை சார்ந்தது. கலித்தொகை கலிப்பா. மத்த எல்லாருமே என்னப்பா? ஆசிரியப்பா, இல்லைன்னா அகவற்பான்னு சொல்லலாம். ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் அகவற்பா. கிளியரா இல்லையா? கிளியர் தானே? அழகா புரியுதா? புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாவே சொல்லிடுறேன். எல்லாமே ஒரே லைன். இது ஆக்சுவலா சிங்கிள் வீடியோ. சரி. நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை. ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு. இதெல்லாம் அகம். அப்ப அகநானூறு. அடுத்த என்ன? கலித்தொகை. புறம் பதிற்று 10. அது அகமும் புறமும். அகம் பிளஸ் புறம் பரிபாடம். சரி, தெரியுதா? ஏதோ தெரியுதா? ஓகே, ஓரளவு தெரிஞ்சா போதும். ஏதோ கான்செப்ட். இப்ப நற்றிணை குறுந்தொகை பார்த்துட்டோம், பாவகை பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது அடிவரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர். பார்த்தாட்ட மேட்ரு முடிஞ்சு. ஆசிரியர்கள் எண்ணிக்கை தான் இருக்கு. சரி, இப்போ நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். இதுல இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8லயே வந்து தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்க்க போறோம். யார் யாரு? தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்க்க போறோம். சில இதுக்கு ஆசிரியர் தெரியவில்லை, மேக்ஸிமம் தெரியவில்லை. சரிங்களா? இப்ப இந்த நற்றிணைக்கு இருக்கு இல்லையா, அதுல ஒருத்தர் தெரியும் ஒருத்தர் தெரியாது. குறுந்தொகை இருக்குல்ல, அதுலும் ஒருத்தர் தெரியும் ஒருத்தர் தெரியாது. சரிங்களா? இந்த நல்லா கொஞ்சிக்கணும். இந்த ஐங்குறுநூறு இருக்கு இல்லையா, ஐங்குறுநூறு அகநானூறு, இது ரெண்டுமே தெரியும். கலித்தொகை நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தொகுத்தவர் நல்லந்தவனார், பாரத பாடிய பெருந்தவனார், மற்றதுக்கு கடவுளுக்கு பாடினார், இதுக்கு இவர் தான் பாடினார். சரிங்களா? இதுல தொகுப்பித்தவர் தெரியல. ஸோ இதில் நல்லந்தவனார் இதை தனியாக நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். தனியாக ஒதுக்கி வச்சிடலாம். அப்போ இதில் ஒருத்தர் தெரியும், இதில் ஒருத்தர் தெரியும், இதில் ரெண்டுமே தெரியும். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த கான்செப்டே ஓவர். இதில் ஒருத்தர் தெரியுங்கிறல்ல, யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நற்றிணை அப்படிங்கிறது தொகுத்தவர் யாருன்னு தெரியல, டைரக்டர் தெரியல, ஆனால் பணம் கொடுத்தவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி. பன்னாடு தந்த பாண்டியன். பாண்டியன் பேர் 2 இடத்துல ஒரு சொல்றேன். மாறன் எழுதி ஒருத்தர் சொல்லிட்டேன். அடுத்து இதுல அப்படியே ஆப்போசிட். இதுல அப்படியே ஆப்போசிட். குறுந்தொகை. பூரிக்கோ யாரு? தொகுத்தவர். அப்ப தொகுப்பித்தவர் பேர் தெரியல. பூரிக்கோ. இது ஏன் சொல்றேன்? ஷார்ட்கட் சொல்றேன். 4 செட்டு பூரி அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதனால 4 செட்டு. 4னா இதோட அடிவரையர்கள் 4 to 8. 4 to 8 4 செட்டு பூரி. அப்ப 4 பூரி. பூரிக்கோ 4 செட்டு பூரி. 4 to 8 4 2 8 அந்த மாதிரி வரும். கிளியரா? புரியுதா? அப்ப ஒரு கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. நற்றிணை 9 to 12 அடிவரைகளை கொண்டது. 9 to 12 அடிவரைகள் கொண்டது. அப்ப இது 4 to 8, இது 9 to 12. அடுத்து இந்த சைடு இந்த குறுந்தொகைக்கு ஐங்குறுநூறுக்கும் ரெண்டு இது தெரியும். 2 பேருமே தெரியும் சொன்னேன். ஆமா, 2 பேருமே தெரியும். இப்ப ஐங்குறுநூறுன்னு இருக்கு, இங்க அகநானூறுன்னு இருக்கு. ஐங்குறுநூறு அகநானூறு யாரு பாடினது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த அகநானூறு இருக்கு இல்லையா, அகநானூறு ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த ஐங்குறுநூறு அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடலூர் கிழார். யாரு? தொகுப்பித்தவர் இல்ல தொகுத்தவர். உருவாக்குனவர் தொகுத்தவர்னு வச்சுக்கோங்க. கூடலூர் கிழார்.
இந்த கூடலூர் கிளாரை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, நான் ஷார்ட்கட் பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். கூடலூர் கிளார் இதெல்லாம் பழசு நம்ம எடுத்ததுதான், வருஷக்கணக்காயிருச்சு. அவ்வளவுதான், உள்ளியா இருந்தேன் அப்போதைக்கு எடுத்தது. சரி, கூடலூர் கிளார் இதுக்கு என்ன சார்? கிழவர், அதாவது கிளார் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஷார்ட்கட் சொல்லிடுறேன். 3 கிழவர்களை சங்கிலியால கட்டி போட்டாங்க. ஏன் 3 சொல்றேன்? 3 to 6 இதோட அடிவரை. 4 செட்டு பூரி, 3 கிழவர்களை கூடலூர் கிளார் எதுல சங்கிலியால கட்டி போட்டாங்க. இரும்பொறை. எந்த சங்கிலியால? யானை சங்கிலியால. யானை கட்சே மாந்தரஞ்சேரன் இரும்பொறை. அதான் யானை கட்சே மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. கிழவர்களை கூடல் இருக்கிறார். 3 சங்கிலி குடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். போட்டு நீங்க ரொம்ப போட்டு கஷ்டம் பட வேண்டாம். பன்னாடு தந்த மாறன் எழுதி ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இங்க பூரிக்கோ 4 செட்டு பூரி, 3 கிழவர்களை யானைக்கு அது சங்கிலியால கட்டி போட்டாங்கோ. ஆமா, கட்டி போட்டாங்க, முடிஞ்சு. அடுத்து அகநானூறு. அகத்துல இந்த அகம்னா கண்ணுக்குள்ள வச்சுக்குவோம். அகம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அகத்துக்குள்ள மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு சார். அகம்னா மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு சார். இதுலயே முடிஞ்சு போச்சு. உருத்திர சன்மார். உருத்திர சன்மனா இல்ல சன்மார் சொல்லலாம். சன்மனா அதே ஊழ முடிஞ்சு. உக்கிர பாண்டியன் பெருவழுதி. உக்கிர பாண்டியன் உக்கிரமா இருப்பாரு. உக்கிர பாண்டியன் பெருவழுதி. அப்ப எதுக்குமே தெரியாதுதான். 18 வரிபாடல் தெரியாது, புறநானூறு தெரியாது. ஆனா புறநானூர்ல இருக்கக்கூடிய அந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் பண்ண கடவுள் வாழ்த்து மட்டும் எங்களுக்கு தெரியும். அது எந்த கடவுளைனா சிவனை குறிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் திருமால், அதுக்கப்புறம் என்னது முருக கடவுள், நம்ம தமிழ் கடவுள் முருகல், மற்ற எல்லாமே சிவன் 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 சிவன். அகத்துல இருக்கக்கூடிய 5க்குமே பாரதம் பாடிய பெருந்தேவனார் கலித்தொகை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இருக்காது கடவுள் வாழ்த்து. அகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் கடவுள் எழுத்து இருக்கு, புறநானூர்ல இருக்கு, மற்ற எதுலையுமே கடவுள் எழுத்து கிடையாது. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதாங்க. ரீகால் பண்ணிடலாமா? ஈஸி. இப்ப ஒண்ணுதான் இருக்கு. என்னது இருக்கு? ஆசிரியை எண்ணிக்கை. அதையும் நான் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸி. இல்லமா? நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அடுத்த அகநானூறு, அடுத்த என்ன கலித்தொகை, கலித்தொகை. இந்த சைடு என்னது புறநானூறு, அடுத்த என்ன 18 பரிபாடல். இப்ப இந்த 4 இந்த 5 வந்து உங்களுக்கு அகம், இவங்க புறம், இவங்க அகமும் புறமும். இப்ப பாடல்கள் எண்ணிக்கை நான் சொல்லிட்டேனா? இது சொல்லிட்டேன் நினைக்கிறேன். 400, இது 401, 500, 500, இது 400, இது கலித்தொகை 150 இருக்கு, அதனால 150 சொல்லிட்டேன். புறநானூறு 400 சொல்லிட்டேன். 18 10 மன்னர்களை பத்தி பாடியிருக்குது. 10 மன்னர்களை பத்தி 10 பாட்டு பாடியிருக்குது. அப்ப மொத்தத்துல 100. ஆனா நமக்கு கிடைச்சது 80 தான். ஃபர்ஸ்ட் ஒரு அரசரை பத்தியும் கடைசி அரசரை பத்தி தெரியலைங்க. மொத்தம் 100, 18 100. ஆனா நமக்கு கிடைச்சது 80. பரிபாடல் அகமும் புறமும் ரெண்டுலயுமே இருக்கு, அதனால 22 நமக்கு கிடைச்சது. ரெண்டுலயுமே இருக்கிறதுனால 22. ஏன்னா அகம் புறமும் இருப்பதனால், அகமும் புறமும் இருப்பதனால். அப்ப மொத்த பாட்டானா மொத்தம் 70 பாடல்கள் கொண்டவை. பரிபாடல் 70 பாடல்கள் கொண்டவை. இவ்வளவுதாங்க. இதுல என்னங்க இருக்கு? சரி, ஆசிரியர்கள் எண்ணிக்கை. அதுக்கு மேல ரொம்ப ஈஸி. இதாண்டா கஷ்டமே. ரொம்ப ஈஸி சார். எப்படி? நற்றிணை 175 பேர். இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா மற்ற எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அப்படியா?
ஆமா, எப்படி நற்றிணை 175 ஆசிரியர்களை கொண்டது, 175 ஆசிரியர்களால் பாடப்பட்டது. சரிங்களா? நற்றிணை. அப்ப குறுந்தொகை 205. ஆமாவா? எப்படி சொல்ற? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல இருந்து 30 கூட்டிட்டா 205. 30 கூட்டிட்டா 205. சரி, ஒருவேளை 30 மைனஸ் பண்ணா 145. அதுதான் அகநானூறு. நற்றிணை 125 ஞாபகம் வச்சுக்கோங்க. நற்றிணை 30 கூட்டுனா என்னது குறுந்தொகை, 30 மைனஸ் பண்ணா 145 அகநானூறு. மிச்சம் 2 குழப்பமே வேணாம். கலித்தொகை 5 ஆசிரியர்கள், அதுல ஒரு ஆசிரியர்கள் நான் நல்ல சொன்னேன். 500 5 ஆசிரியர்கள், 500 அதனால 5 ஆசிரியர், இங்க 5 ஆசிரியர் முடிஞ்சு போச்சு. புறநானூறு மட்டும் 158 பேர். 160ன்னு சொல்லுவாங்க, 160 கிடையாது, 158 பேர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூறு 158 நபர்கள். என்னது? புறநானூறு 158 நபர்கள். புரியுதா? இது 10 பேர் தான் நம்ம சொல்லிட்டோமே. 10, ஆனா 8 தானே, 8 பேர் தான் நம்ம கிடைச்சிருக்காங்க. அதான் 10 அரசர்களை பத்தி 10 பாட்டு, 10 அரசர் பத்தி 10 பாட்டு. சரியா? 10 அரசர்களை பத்தி 10 பாட்டு முடிஞ்சு போச்சு. அப்ப பரிபாடல் 13 பேரு. எத்தனை பேரு? 13 பேரு. கிளியரா? புரியுதா? 13 பேர். சரி, அவ்வளவுதான், முடிஞ்சுல. எஸ். வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும்? அடிவரையறை. அடிவரையும் சொல்லலையா? சொன்னேன். ஃபுல்லா ரிவிஷன் பார்த்துலாம். ஒண்ணு சில பேர் மிஸ்ஸிங். யாரு சார்? நற்றிணை சார் 9 to 12, 4 செட்டு பூரி, 4 to 8, 3 பேரு, என்ன 3 கிழவர்கள், அப்ப 3 to 6. அகநானூறு நெடுந்தொகை என அழைக்கப்படுவது. நெடுந்தொகை ஏன்னா இதுதான் அடிவரை 13 to 31. நெடுந்தொகை என அழைக்கப்படுவது அடிவரையறை 13 to 31. நெடுந்தொகை மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த 8 தொகை இருக்கு இல்லையா, அதோட சிறப்பு பெயர்ல மிக முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. எண் பெருந்தொகைன்னு சொல்லுவாங்க. எண் பெருந்தொகைன்னு சொல்லுவாங்க. எண் என்பது 8. எண் பெருந்தொகை என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எண் பெருந்தொகை என அழைக்கப்படுவது 8 தொகை. நெடும் பெருந்தொகை என அழைக்கப்படுவது நெடும் பெருந்தொகை அகநானூறு. அதுக்கு தான் சொல்றேன். எண் பெருந்தொகை 8 தொகை, நெடும் பெருந்தொகை என்னது? அகநானூறு. மறந்துடக்கூடாது. புறம்னா புறநானூறு. புறநானூறுல பல சிறப்புகள் இருக்கு. ஆமா, தமிழர் களஞ்சியம், தமிழ் வரலாற்று சுவடுகளை நம்ம கொடுத்தது புறநானூறு தான். சரிங்களா? தமிழ் வாழ்வியலுக்கான விஷயத்தை சொன்னது புறநானூறு தான். புறம் என அழைக்கப்படுவது, புறப்பாட்டு என அழைக்கப்படுவது, பரம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரம்பு பாட்டுன்னு சொல்லுவாங்க. பரம்பு தொகைன்னு கூட சொல்லலாம். புரியுதா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழர் களஞ்சியம் இவங்கதான். திருக்குறளுக்கு முன்னாடி இவங்கதான் புறநானூறு. ஏன்னா புறநானூறு தான் தமிழர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்வியல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னது புறநானூறு தான். வீரம் கொடை சொன்னது புறநானூறு தான். புறநானூறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2 தொகை உங்களுக்கு சொல்லிட்டேன். தூதின் வழிகாட்டி சொல்லிட்டேன்னா நற்றிணை. அகப்பாட்டு இலக்கியம் சொல்லிட்டேன்னா கலித்தொகை. அவ்வளவுதான். அப்புறம் கற்றந்தோர் ஏற்றும் கலியோடு இதெல்லாம் சொல்லிடுவீங்கல்ல, அவ்வளவுதான். வேற என்ன சார் இதுல மிஸ்ஸிங்க? சார் முடிஞ்சு சார். ஆசிரியர் 175. இது ஒரு சொன்னேன்னா 175 பேரு. இது எத்தனை சொன்னேன்? 145 பேரு. இது 205 பேரு. இது ஒரு 5, இது ஒரு 5. 18 10 பேர் சொல்லிட்டோம். இது 158 பேர் சொல்லிட்டு 13 சொல்லிட்டோமே. வேற என்ன இருக்குது? அவ்வளவுதான். எடுத்துட்டு இதுக்கு மேல வந்து கொஸ்டின் கேட்க முடியாதுங்க. நான் எழுதி கொடுப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் முடியல, கிளாஸ் முடியல. இலக்கியம் சான்றுகள் பார்த்தோம். இலக்கிய சான்றுகள்ல இலக்கியம் எந்த வகையில பிரிக்கிறாங்க, காலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. 3 to 3 அப்படிங்கிறது சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் தான் மிக முக்கியமான இலக்கியம் பார்த்தோம். மக்கள் இலக்கியம் அழைக்கப்படுகிறது, வீர இலக்கியம் அழைக்கப்படுகிறது, சான்று இலக்கியம் அழைக்கப்படுவது என்னது? சங்க இலக்கியம். சங்க இலக்கியோட அறிவுரை பார்த்தோம். 26,380 பார்த்தோம். இங்க 2,352 + 6 பார்த்தோம். என்னது? 8 தொகை.
இருக்கக்கூடிய தனி செயல்கள் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எட்டு தொகையில் இருக்கக்கூடிய கான்செப்ட் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். எப்போதும் போல நம்ம நாட்டின் நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 10 ஓங்கு பரிபாடல் அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். ஸோ மொத்தம் 8ல் மொத்தம் அகம் எப்படி பிரிக்கிறாங்க, புறம் எப்படி பிரிக்கிறாங்க, அகம்புறம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பார்த்தோம், அதில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய கலித்தொகை பார்த்தோம். அதில் வந்து மற்றது எல்லாமே ஆசிரியப்பான்னு பார்த்தோம். 2 மட்டும் தான் வேரியேஷன் ஆகும். அந்த 2 என்ன கலித்தொகை வேரியேஷன் ஆகும். பரிப்பாட்டு அது பரிப்பாட்டு என அழைக்கக்கூடிய இசை வகை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 8 தொகையிலேயே மிக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன? இந்த 8 தொகை நூலையே ஃபர்ஸ்ட் முதலில் எண்ணப்பட்டது எது அப்படின்னு கேட்டா நற்றிணை தான். அதனாலதான் அவன் டாப்ல இருக்கான். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரி ஆனவன் நற்றிணை. ஆனா ஃபர்ஸ்ட் துவக்கப்பட்டது அதுக்கு அடுத்த வந்த குறுந்தொகை. ஸோ நற்றிணை தான் முதலில் எண்ணப்பட்டது, ஆனா துவக்கப்பட்டது குறுந்தொகை. புரியுதுங்களா? புரியுதா? இவங்க எண்ணி கவுண்ட் முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க உள்ளனையா, வந்துட்டாங்க உள்ள தொகுத்துட்டாங்க. ஸோ முதலில் எண்ணப்பட்டது நற்றிணை, துவக்கப்பட்டது கிளைமேக்ஸில் ஃபினிஷ் ஆகி வெளில வந்தவர் குறுந்தொகை. இது மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் இந்த 8 தொகையிலே காலத்தால் பிந்தியது இல்ல முந்தியது. முந்தியது அப்படின்னா முன்னாடி புறநானூறு. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது, மறந்துடவே கூடாது. காலத்தால் முந்தியது அப்படிங்கிறது புறநானூறு. ஏன்னா புறநானூறு பாடல்களை தான் பல வீரமிக்க செயல்கள் நமக்கு தெரியுது. மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் போர் குணத்தில் போறக்கூடிய போர் வீரர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த வீரர்கள் இல்லாத பட்சத்தில் எங்க வீடுகள் இருக்கக்கூடிய இளம் வீரர்களை வந்து போர்களுக்கு அனுப்புவாங்க. அந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்றது புறநானூறு தான். ஸோ காலத்தால் முந்தியது அப்படின்னா கண்டிப்பா புறநானூறு. பிந்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இந்த இருக்கக்கூடிய கலித்தொகை நல்லந்தோனார். ஏன் அவங்க பிந்தியதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்தவங்கல்ல, ஐ மீன் அடுத்த இவங்க இந்த நல்லந்தோனார் வேற யாரும் கிடையாது, திரிகடுவர் நல்லந்தோனார் தான் அவரு. அறநூல்கள் அடுத்த பெரும்பான்மையாக அறநூல்கள் இருக்கக்கூடிய 11 கீழ்கணக்கு நூல்கள் இயற்றியவர் அதே நல்லந்தோனார் தான் அவரு. அதனாலதான் காலத்துக்கு பிந்தியவர்னு சொல்றோம். அதனாலதான் அவர் இயற்றி இதை தொகுத்ததை காலத்துக்கு பிந்திய நூல்னு சொல்றோம். இது மட்டும் கிடையாது, பரிபாடம் காலத்துக்கு பிந்தியது 2 பிந்தியது. இவ்வளவுதாங்க 8 தொகை நூல். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டைரக்டா மானிட்டருக்கு போயிட்டு எத்தனை 8 தொகை நூல்கள் இருக்கு நம்ம புத்தகத்துல, இது உங்களுக்கு அழகாக தொகுத்து கொடுத்துருக்கோம். இதைத்தான் இப்ப இங்க பார்க்க போறோம். இதை முன்னாடியே காமிச்சிடுறேன் அப்படின்னா இதான் பார்க்க போறோம். வீடியோவை பார்க்க போறீங்க. இப்ப 8 தொகை நூல்கள் 7th 1 இருக்கு, 7th இருக்கு, 8th இருக்கு, 9th இருக்கு, 10th இருக்கு. 7th 2 இருக்கு, புலி தாங்கிய குகை பார்க்க போறோம். மொத்தம் 5 பாட்டு தான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி. இந்த 5 பாட்டு என்ன, யார் எழுதுனது, மற்றபடி 100 குறிப்பெல்லாம் இங்க இருக்கு, படிச்சுட்டோங்க. 100 குறிப்பு படிச்சிட்டோம். யார் ஆசிரியர்கள் அதை மட்டும் பார்த்துட்டு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டா 8 தொகை நூல் முடிஞ்சு. மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. 7ஆம் வகுப்புல 2 பாடல் இருக்கு, 8ஆம் வகுப்புல 1, 9ல் 1, 10ல் 1, ஆக மொத்தம் 5 என்னன்னு பார்க்க போறோம். வந்தாச்சு. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் புக் செட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்கு ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ தனி ஒருவன் புக் செட் 1ல் இருந்து தான் அந்த கிளாஸஸ் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு அழகாக நம்ம என்ன கிளாஸஸ் எடுத்தோமோ அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இலக்கியம் அப்படின்னா உலகில் பரதரப்பட்ட தகவல்களை பெறவும் நம் கருத்துக்களை பரிமாறவும் தான் மொழி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இலக்கியம் எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ சங்க இலக்கியம், சங்கம் மருவி இலக்கியம் பார்த்தோம். ஸோ சங்கம் இலக்கியங்கிறது 3 to 3, இது 1 to 6 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ சங்க இலக்கியம் செவ்வியல் தன்மைக்கு, தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக இருப்பது இங்கே தான் நம்ம மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழின் செவ்வியல் தன்மைக்கு மிக முக்கிய சான்றாக இருப்பது என்னது, சங்க இலக்கியங்கள் தான். ஸோ சங்க இலக்கியங்கள் தான் 17 மேல்கணக்கு நூல்கள் பார்த்தோம். அதுதான் 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து வந்து நற்றிணை நல்ல குறுந்தொகை நன்னூல் வெண்பால உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 10 ஓங்கு பரிபாடல் கட்டந்தோர் இயற்றும் கலியோடும் அகமும் உரமும் இத்திறந்த 8 தொகை, இந்த கான்செப்ட். சரி, இது வந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிளாஸஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் இல்லையா? கிளாஸஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்தோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 500 500 401. இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, புக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன், திருத்திக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கிளாஸஸ் எடுக்கும்போது நம்ம புக் செட்டில் இருக்கிறவங்களுக்கு திருத்தம் என்னென்ன மேற்கொள்ளணும்னு சொல்லிடுவேன், திருத்திக்கணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இங்கே 1 போடணும், இங்கே 1 போடணும். 175 145 175 145 மற்றதெல்லாம் சேம் தான். சரிங்களா? அடுத்து 160 இருக்கு இல்லையா? என்னது, புறநானூறு 158 158. பிரிண்டிங் மிஸ்டேக்ல இங்க என்ன வந்துருச்சு, 175 75 வந்துருச்சு, 45 175 145
இங்க 160 பதிலா 158. மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுக்கு அடுத்து 10 பாட்டு வந்துடும். 10 பாட்டு இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது 8 தொகையில நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறத தொகுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? எங்க அதை நம்ம பார்த்துருவோம். 10 பாட்டு கான்செப்டும் இங்கதான் வருவோம். இப்ப நம்ம நேரா 8 தொகை நூல்கள் நம்ம பார்த்துருவோம். இதுல உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. காப்பிங்கள்லாம் என்ன, வாழ்த்துனா, மறுமலர்ச்சி பாடல்கள்னா எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்தாச்சு. எந்த இடம்? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மேற்கண்ட நூல்கள் வகைப்படுத்தப்படினும் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல்களில் இடம்பெற்றுள்ள இந்த 8 தொகை நூல்கள் என்னென்னு பார்க்க போறோம். பார்த்துடலாமா? மொத்தம் 5 ரொம்ப அருமையான கான்செப்ட். நான் உங்களுக்கு கதை மாதிரி சொல்லி கொடுத்துறேன். இதுல 7ஆம் வகுப்புல 2 பாடல்கள் இருக்கு. ஒண்ணு புலி தாங்கிய குகை. இது 7ஆம் வகுப்பு. ஏன்னா புக் செட் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்களுக்கு, புக்கில் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது 7ஆம் வகுப்புல இடம்பெற்றிருக்குது புலி தாங்கிய குகை. அதே 7ஆம் வகுப்புல இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது கவின்மிகு கப்பல். சரி, முதல்ல கதை என்ன சார் அப்படின்னு பார்த்துருவோம். நான் ஃபர்ஸ்ட் கதை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போவோம், பாடல்கள் பார்ப்போம், பாடல் இருக்கக்கூடிய அந்த சொற்பொருள் என்னன்னு பார்ப்போம். செய்யுள படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்தை நான் கிளியரா சொல்லிடுறேன். நல்லா கவனமா கேட்டுக்கங்க. என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த செய்யுள மனப்பாடம் பண்ண கூடாது. நல்ல தமிழ். நம்ம வந்து தமிழ் மொழி தாய்மொழி, தமிழ் மொழியாம் தாய்மொழி, மூத்த மொழியாம் தாய்மொழி. எஸ், இதை வந்து நீங்க வந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளால ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டா, அந்த சொற்பொருளை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த பாடல் வரி கொடுத்தா கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன். இப்ப இந்த புலி தாங்கிய குகையில் இருக்கக்கூடிய செய்யுளை நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க. புலி தாங்கிய குகையில் பொருள் என்னன்னு முதல்ல தெரியுங்க. என்ன சொல்ல வராங்க, கான்செப்ட் என்ன, வாட் இஸ் த கான்செப்ட், என்ன கருத்து சொல்றாங்க. சரி, அதுக்கான சொற்பொருள் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அந்த பாடல் வரி கண்டிப்பா நீங்க புலி தாங்கிய குகைன்னு சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் புலி தாங்கிய குகை புறநானூறுல இடம்பெற்றிருக்கு. காவற்பெண்டு அப்படிங்கிற சங்ககால புலவர்களால், பெண்பார் புலவர்களால் இயற்றப்பட்டது. கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, ஒரு போர் காலகட்டத்தில் போர் முற்றிலுமாக சூழ்ந்த ஒரு மன்னர் ஆட்சி காலத்துல ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. போர் மூண்டுகிட்டு இருக்கு. போர்க்களத்துல வீரர்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா வீரர்கள் தேவை. அந்த வீரர்கள் வேணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய தளபதியிடம் என்ன சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா, போய் வீடுகளில் சென்று, நம் ஊர்களில் சென்று இன்னும் பல வீரர்களை திரட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? வீரர்களை போய் கூட்டிட்டு வாங்க. உடனே தளபதி ஒவ்வொரு வீடுகளும் சென்று போய் அங்கே அழைப்பு விடுறாரு. நமது நாட்டை பேணி காக்க நம் இளம் தலைமுறைக்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்துள்ளது, அனைவரும் வாரி. ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி கூப்பிடுறாரு. அப்பதான் காவற்பெண்டு. காவற்பெண்டு அப்படின்னா இன்னொரு பொருள் செவிலியர் அப்படின்னு அர்த்தம். செவிலித்தாய் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. ஸோ ஒருத்தங்க வாராங்க. அங்க இருக்கும்போது இந்த தளபதி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன வீடுங்கிறாங்க. நல்லா கொஞ்சம் நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன வீடா. சின்ன வீட்டுல இருக்கக்கூடிய திணையில கையை வச்சுக்கிட்டு, இங்க ஒரு பையன், உங்க பையன் எங்க அப்படிங்கிறதுக்கு, இங்க பையன் இருக்கானா, உங்க மகன் இருக்கானா, மகன் எங்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. மகன் எங்க போயிருக்கான் அப்படி மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு அந்த தாய் சொல்றாங்க, அப்பதான் புலியை பத்தி அவங்க உவமையா சொல்றாங்க. புலிகள் பொதுவாக குகையில் இருக்கும், கற்குகைகள்ல வாழும். அந்த குகையில அந்த புலி இல்லைன்னா அது எங்க போயிருக்குன்னு அர்த்தம். எங்க போயிருக்குன்னு அர்த்தம். புலி குகையில வாழக்கூடிய குகையில புலி இல்லைன்னா அது போருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய போருக்கு போயிருக்குன்னு அர்த்தம். அதே போல அந்த குகையை தன் வயிற்றுடன் கம்பேர் பண்ணுது அந்த அம்மா. என் வயிறு இப்ப சும்மாதான் இருக்கு. அப்பேற்பட்ட புலிக்கு எப்படி குகையோ, எந்த 10 மாசம் வயிற்றுல பெற்ற இந்த குகைன்னு சொல்றாங்க. இந்த வயிறு இப்ப சும்மாதான் இருக்கு. இங்க இல்ல அப்படின்னா என் மகன் எங்க போயிருப்பான், போருக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி முடியும். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இதுல அந்த கட்குகையோட சொற்பொருள் என்னன்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் சொல்லுவாங்க. அந்த சிறு வீடு அப்படின்னா சொற்பொருள் சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சுங்க. கதை புரியுதா? கான்செப்ட் புரியுதா? பார்த்துடலாமா? அதை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பார்த்துடலாமா? குகைங்கிறது இந்த கான்செப்ட். கவின்மிகு கப்பல்னா கப்பலை பத்தி பெருமையா பேசுறது. இந்த கப்பல் வந்து மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கத்தை நோக்கி வந்து
ஒரு கப்பல் ஓட்டுநர் நாவாயா இருக்கிறவர் வந்து கப்பலை வந்து கலங்கரை விளக்கத்தை நோக்கி ஓட்டுவாரு. அது மட்டும் இல்லாம நாற்றம் அடிக்கக்கூடிய கப்பலை வந்து அந்த கடலை வந்து பலந்துக்கிட்டு கப்பல் வருது. இந்த மாதிரி கப்பலுடைய சிறப்புகளை பத்தி பேசுறது இது வந்து அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. மருதன் இளன் நாகனார். இவர் ஏன் மருதன் பேருக்கனா அதுலயே இருக்கு, இவர் மருதத்தினை பாடுவதில் வல்லவர். இதுல உங்களுக்கு அழகா கொடுத்துருக்கேன். மருதத்தினை பாடுவதில் வல்லவர். கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்களை பாடிக்கிறார். 35 பாடல பாடியிருக்கிறார். எதுல? கலித்தொகையில. ஆனா இப்ப இந்த கவின்மிகு கப்பல்ங்கிறது அகநானூர்ல இடம்பெற்றிருக்கு. அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து கலித்தொகையில இருக்கு. கலித்தொகையிலனா பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல்னா எப்படி வாழணும்னு சொல்லுது. யாரு? நல்லந்தோனார். சொல்லவா வேணும்? கருத்துக்கு பெயர் போனவர். தம்பி, அன்புனா இதுதான், பணிவுனா இதுதான், பண்புனா இதுதான், இரக்கம்னா இதுதான், ஒழுக்கம்னா இதுதான் அப்படின்னு சொன்னவர் தான் நல்லந்தோனா. ஸோ பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. கருத்துக்களை கூறுவது தான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த அம்மா, புலித்தாங்கிய குகை, அது கப்பல், அடுத்து முடிஞ்சு போச்சு கலிப்பா. இது அகநானூறு, அது புறநானூறு. அடுத்து குறுந்தொகை. குறுந்தொகை அப்படின்னாலே கலித்தொகையில வந்து கலித்தொகையில வந்து மொத்தம் 5 வகையான களிகள் இருக்கு. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, பாலை, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஏன்னா அது அகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள். அதே நேரத்தில் குறுந்தொகையும் அதே மாதிரி தான். குறுந்தொகையும் ஒரு அகம். குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் அவங்க பத்தி பேசுறது வந்து காதல், காதல், அன்பு. என்ன? ஆமா, ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சிருப்பாங்க. நாயகன் நாயகியும் பிரிஞ்சிருப்பாங்க. உடனே நாயகி ஃபீல் பண்ணுவாங்க. உடனே தோழி வந்து நீ ஃபீல் பண்ணாதடா. அவர் கண்டிப்பா அங்கே இதே போல ஒரு செயலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது ஏதாவது செயல் இருக்கும். ஒரு யானை வந்து இன்னொரு யானைக்கு வந்து உணவளிச்சுக்கிட்டு இருக்கும். அதை இந்நேரம் நம்ம நாயகன், உன்னோட நாயகன் பார்ப்பான். அப்போதைக்கு ஒன்னு அவன் நினைப்பான். அதனால அவன் சீக்கிரம் வந்துடுவான். கவலை கொள்ளாதே, கவலைப்படாதே சகோதரி அப்படின்னு சொல்றது குறுந்தொகை கான்செப்ட். குறுந்தொகை அப்படின்னாலே காதல் வந்துடும், காதல் கனவுமே வந்துடும். ஆனா இந்த மாதிரி பாடல்கள்ல யாரு நாயகன் நாயகி அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல, இந்த மன்னர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா புறநானூரை பொறுத்த வரைக்கும் புறப்பாட்டுல இந்த மன்னர் அப்படின்னு அடித்து சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மரபு என்ன அப்படின்னா, அவங்களோட பர்சனல் விஷயத்தை பேசும்போது அவங்களோட பெயரை குறிப்பிடக்கூடாது. பர்சனலா பேசும்போது இப்போ வந்து இவர் வந்து வீராதி வீரர் சூராதி சூரர் அப்படின்னா நம்ம ஒரு பேர் சொல்லலாம். அவரு 5 மனைவிகளை கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, அவர் காதல் வயப்பட்டவர், அவர் காதல் அப்படிங்கிறப்ப அது அகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி பேசும்போது அதை சொல்லக்கூடாது. சரிங்களா? கரெக்ட் தானே? தாஜ்மஹால் காதலின் நினைவு சின்னம். ஆனால் தாஜ்மஹால் வந்து மும்தாஜ் அப்படிங்கிறது இன்னொருத்த ஒரு மனைவி. மரபுப்படி பார்த்தா அது ரொம்ப தப்பு. ஆனால் காதலின் சின்னம் சொல்கிறோம். ஸோ அன்பை மட்டும் தான் இங்கே எடுத்துக்கிறாங்க. அதே போல் இங்கே யார் நபர்லாம் பேருக்கிட மாட்டாங்க. எதுக்கு வளவலன்னு பேசி விட்டுருவோம். அடுத்து பரிபாடல். பரிபாடல், இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பரிபாடல் எதை சொல்றது அப்படின்னா, யார் எழுதுறது பார்த்தோம்? கீரந்தையார். யாரு? கீரந்தையார். மற்றபடி 100 குறிப்பெல்லாம் நான் சொன்னதுதான் அப்படியே வரும். சரிங்களா? 100 குறிப்பு அப்படியே தான் வரும். சரிங்களா? சரி. ஸோ பரிபாடல் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. என்ன பாடல்? பரிபாடல். யாரு? கீரந்தையார். இப்ப இதை வச்சுதான் நம்ம முழுக்க முழுக்க அங்கிட்டும் இங்கிட்டும் சொல்லி பார்க்க போறோம். அங்கிட்டும் இங்கிட்டும் சொல்லி பார்க்க போறோம். ரெடியா? சரி. இப்ப நேரா போயிடலாமா? போயிடலாம் சார். ஆசார் கோவில்னா 15 கீழ்கல்கன் உள்ள வந்துடும். இந்த இருக்கு புலித்தாங்கிய குகை. நான் சொன்னது அப்படியே இருக்கும் பாருங்க. அதாவது அங்க இருக்கிறதா நான் சொன்னேன். பார்ப்போம். புலித்தாங்கிய குகை. புலித்தாங்கிய குகை. சிற்றில், சிற்றில்னா சிறு வீடு. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு. எங்க? சிற்றுள் நற்றூன், ஒரு தூணை பிடிச்சு, சிற்று ஒரு சிறு வீட்டில் ஒரு சின்ன திணைய ஒரு தூணை பிடிச்சு, நின்மகன் உன் மகன் யாண்டு. யாண்டு உளனோ இருக்கானா? உளனோ என வினவிதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அரியேன் ஓரும் புலி சேர்ந்த போகிய கல் அலை. இந்த கல் அலை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா கற்குகையை குறிக்குது. கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. போர்க்களத்தானே. இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவனும் மாதோ இந்த வரியை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க மறக்கும்னு நினைக்கிறீங்க.
இந்த கதையை நீங்க கேட்டும், நான் இவ்வளவு தூரம் போராடி கத்தியும், இவ்வளவு தூரம் நான் பேசியும் நீங்க காது வழியா கேட்டு மறக்கும்னு நினைக்கிறீங்க, சத்தியமா மறக்காது. அதுவும் 8 தொகைன்னா அடிச்சு சொல்லுவீங்க நீங்க. ஏன்னா நம்ம பிரிச்சு பாக்குறோம். அதான் இந்த இதோட கான்செப்ட் சிறப்பே அதான். 8 தொகை நூல் இவ்வளவுதான். ஓகேவா? சோ அறிஞ்சொற்பொருள் சிற்றில் சிறுவீடு, கல் அலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதாங்க இதில் இருக்கும். புக் இருக்கு, படிச்சு பாருங்க. 7ஆம் வகுப்புல இருக்கு, புக் செட்லேயே இருக்கு, படிச்சு பாருங்க. சத்தியமா புரியும். நான் சொன்ன கதை தான் அது. அதில் இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? காவர் பெண்டை பற்றி பேசியிருப்பாங்க. சங்ககால புலவர்கள் இல்லவ கோப்பேடு நல்லியின் செவிலித்தாயாக இருந்தாங்க. புறநானூற்று பாடல இது 86வது பாடல். இதெல்லாம் பார்த்துங்க, இதெல்லாம் சின்னதுதான். அதுக்கப்புறம் யாண்டு அப்படின்னா எங்கே, எது, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எங்கு அப்படின்னு கேட்கலாம். யாண்டு உலனோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாண்டு பிளஸ் உலனோ, கல் பிளஸ் அலை, என்ன சொல்லலாம்? கல் அலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, கலங்கரை விளக்கம் இது இல்ல, பார்த்துருவோம், டக்குன்னு பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவின்மிகு கப்பல், அடுத்து கவின்மிகு கப்பல். உலகு கிளித்தன்ன, உலகத்தை கிழிச்சு, உலகு கிளித்தன்ன உருகடு வங்கம், வங்கம்னா கப்பல். இதான் புலவு திரை பெருங்கடல் நீர் இடை போல. இங்க பாருங்க, உலகம் பறந்து விரிந்த அழகிய தோற்றத்தை உரைய அதுபோல இருக்கும் நாவாய் கப்பல். அதில் புலால் நாற்றம் நீரில் அலைவீசும். புலால் நாற்றமா? புலால் நாற்றம் எடுக்கக்கூடியதுல அந்த கடலைய பிளந்துகிட்டு வரும். இரவும் பகலும் ஓரிடத்து தங்காம, இரவும் பகலும் ஓரிடத்துக்கு தங்காமல் இந்த காற்று அதை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். சோ இரவும் பகலும் ஓரிடத்து தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து அசைத்து செல்லும். சூப்பர். உயர்ந்த கரையென்ற மணல் நிறைந்த அந்த துறைமுகம், இது எல்லாமே இந்த அதை கப்பல் ஓட்டுறவர் இருக்கார்ல, அவர் தான் சொல்றாங்க. இந்த கப்பல், இந்த நாவாய் ஓட்டுபவர் எதை பற்றி, எதை வைத்து இந்த நாவாயை ஓட்டுகிறார்? அந்த நாவை ஓட்டுற கரங்களை விளக்கத்தை வைத்து. இந்த கரங்களை விளக்கம் எங்க இருக்கு, எது மாதிரி இருக்கு? உயர்ந்த கரையுடைய மணல் நிறைந்த இடத்துல இருக்கு. இத பத்தி பெருமையா பேசுறதாங்க. கண்டிப்பா சத்தியமா புரியும். ஏன் புரியும் சொல்றேங்க தெரியுங்களா? சொற்பொருள் புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுட்டு இதை படிச்சு பாருங்க, முடிஞ்சு போச்சு. இதுல உருனா அழகு, போலனா பிளக்க, நான் தான் சொன்னேன் பிளக்கு. நீரிடை போல, நீரிடையெல்லாம் பொழந்துக்கிட்டு எந்த கப்பல் வருது? இரவும் எல்லையும் அசைவு இன்று ஆகி, இரவும் பகவும் பாலாம என்ன வருது? காற்றுன்னு வருது. வரும் இப்ப பாருங்க. சோ விரைவு செல் இயற்கை வங்கக்குள் ஆட்ட. இங்க வங்கங்கிறது கப்பல், வங்கூல், வங்கூல். வங்கம்னா கப்பல், வங்கூல்னா காற்று. இந்த இருக்கு வங்கூல் ஆட்ட. என்ன ஆட்ட? வங்கூல் ஆட்ட, காத்து ஆட்டுது. சோ கோடு உயர், மணல் உயர்ந்த கோடு உயர் திணி மணல். அகனதுரை நீகான், அகனதுரை நீகான். மாட இது ஒள் எரி என அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒள் எரி, ஒள் எரி இங்க கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஒள் எரி இருக்கும். சோ ஒள் எரி, ஒல்லெரி, மாட ஒல்லெரி. விளக்கம் கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கம். நீகான் அப்படிங்கிறது நாவாய் ஓட்டுபவர். அதைத்தான் இங்க சொல்லி இருக்காங்கோ. சோ மாட ஒல்லெரி மருங்கு அறிந்து ஒய்ய அப்படிங்கிற கான்செப்ட் முடிக்கிறாங்க. இதுல உங்களுக்கு புரியாம ஏதாவது இருக்கா? கோடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். கோடு உயர்னா எப்படி சொல்ற? கரை உயர்ந்த, அதான் சொல்றது. கோடு உயர், கரை உயர்ந்த. இப்ப இந்த இரவும் பகலும் அசைவு இன்றி, இரவும் பகலும் அசைவுன்னா எது? இதுதான். மருதன் யார் எழுதுனது? இளம் நாகனார். அழகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பாடலோட பொருள்கள் கொடுத்துருக்காங்க. சத்தியமா புரியுங்க, சத்தியமா புரியும். இதெல்லாம் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. வங்கம்னா கப்பல், நீயானா கலங்கரை ஓட்டு, இப்பதானே பார்த்தோம். சரி, அடுத்து 2 முடிஞ்சா? 2 முடிஞ்சு. பாடறிந்து ஒழுகுதல். நம்ம நல்ல தோணர் தான், வேற யாரு? பாடறிந்து ஒழுகுதல். கருத்து சொன்னேன் இல்லையா? அதான் என்ன சார் சொல்லியிருக்காரு சார்? ஆற்றுதல் என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல், அளந்தவருக்குனா இல்லாதவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன் கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா மற்றது கூட பிரிச்சு வரும்.
இதுனா என்னன்னு சொல்லியிருக்காரு. எதுன்னு நான் வரிசையா சொல்லிடுறேன். இதுல இருக்கும். இல்வாழ்வு என்பது, அப்ப இல்வாழ்வுங்கிறது ஆற்றுதல்ங்கிறது இல்வாழ்வு குறிக்கிறது. நான் வரிசையா சொல்லிடுறேன். இல்வாழ்வு என்பது ஒன்று, அளந்தவருக்கு உதவுதல், இல்லாதவருக்கு உதவுறதாங்க இல்வாழ்க்கை. யார் சொன்னது? நல்ல. போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை, பாதுகாத்தல் என்பது அன்புடையரை பிரியக்கூடாது. சரி, சொல்லியாச்சு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்புனா பெரியவர் சொல் கேட்கணும். சரி. செறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அதாவது அறிவு எனப்படுவது, அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். பண்பு எடுப்பதுனா நல்லவங்க சொல்றத, பெரியவங்க சொல்றத கேட்கணும், அதான் பண்பு சொல்லியிருப்பாங்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய சொல்லி நடத்தல். அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல். அன்புனா அதான் சொல்லியிருக்காங்க, வெறுப்பு. செராமைங்கிறது வெறுக்காமை. பின்னாடி போய் பேசத்தான் செய்வாங்க, நான் சொந்தக்காரங்கன்னா என்ன இல்லாம வாழ முடியும். சோ என்னது? அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. சரி. அறிவு எனப்படு பேதையார் சொல் நோன்றல். அறிவுங்கிறது என்னது? பேதையார். மற்றவங்க பத்தி பேசுறதெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது தலைவரே அப்படிங்கிற மாதிரி. அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறக்காமல் இருக்கணும். முன்னாடி சொன்ன வாக்கை மறக்காம இருக்கணும். இதெல்லாம் முறை எனப்படுவது கண் உடது உயிர் வவ்வல். அதான் இந்த வவ்வல் அப்படிங்கிறதுக்கும் இதுல நம்ம பொருள் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. நோன்றல்னா பொறுத்தல், போற்றாருங்கிறது பகைவர். சோ அறிவற்றவர்னா பேதையார், கீழைனா உறவினர். சோ மறாமை அப்படிங்கிறது மறாமை, பொறை அப்படிங்கிறது பொறுமை. உங்களுக்கு இதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுல நிறை எனப்படுவது மறைப்பொருள் பிறர் அறியாமல் காத்தல். நிறைனா என்ன அர்த்தம்? பாதுகாத்து வச்சுக்கணும். ஒன்று சொன்னேனே அதை மறந்துட்டியேடா அப்படிங்கிற மாதிரி. நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்வதற்கு உரிய தண்டனை கொடுத்தாகணும். சொல்லியாச்சு. பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரை பொறுத்தல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்படிதானே? சரி. தோண்ட தோண்ட எப்படி பூமி தாங்கிக்குதோ நம்மளும் தாங்கிக்கணும். சரி. இகழ்வாரை பொறுத்தல். நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய பண்பு நலன்கள் பின்பற்ற வேண்டும். நல்குணம். இதுதான் இந்த கருத்து தான். இதுல ரொம்ப பெருசா ஒண்ணும் கிடையாது. சொற்பொருள், அளந்தவர், வறியவர், செராமைனா வெறுக்காமை, நோன்றல்னா பொறுத்தல், போற்றார்னா பகைவர், போற்றார் போற்றுபவர், போற்றார் போற்ற மாட்டார், போற்றார் பகைவர் தான், பேதையார், கிளைனா உறவினர் தன் கிளை. சோ மறாமைனா என்னது? மறவாமை. பொறைனா பொறுமை பொறுமை பொறுமை. இதாங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பசியால் வாடும் இதெல்லாம் தெரியும் அளந்தவருக்கு, அதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது முடிஞ்சா அடுத்து மலைப்படுகடாம். இதெல்லாம் நம்ம இந்த கான்செப்ட்ல பார்க்கல. அடுத்த வீடியோவில் இதெல்லாம் பார்ப்போம். பரிபாடல். பரிபாடல் என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, இதுல ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னா, பரிபாடல் எதை பத்தினது நான் சொல்லலை இல்லையா? சொல்லிடுவோம். பரிபாடல் எதை சம்பந்தப்பட்டது அப்படின்னா, பரிபாடல் முழுக்க அறிஞர்கள், அதாவது அறிவியல் சிந்தனைகளை முன்னாடி நமக்கு சொல்லிட்டாங்க. உலகம் எப்பேற்பட்டது, உலகம் எப்பேற்பட்டதுனால உருவாக்கப்பட்டது, இந்த உலகத்தோடைய உலகம் உருவாக்குதல் எதன் அடிப்படையில் உலகம், நம்ம பால்வழி அண்டத்தை முன்னாடியே பரிபாடல சொல்லிட்டாங்க. அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ அறிவியல் சிந்தனைகளை முன்னாடியே நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? பொருளை பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு. பாடலின் பொருள் எதுவுமே இல்லாத வெற்றிடத்துல தான் உருவாக்கப்பட்டது உலகம்னு சொல்லிட்டாங்க முன்னாடியே. எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான, இந்த அண்டம் உருவாக்கத்திற்கு காரணமான கரு எங்க இருந்து வருதான்? ஒரு பேரொளியுடன் தோன்றியது. சத்தம், ஐயோ மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தம் தான் இங்க வருங்க. இசையில் தோன்றி அப்படின்னு சொல்றாங்க. வானத்துல ஒரு இசை, அதான் கருணை உருவாவது, கரு வளர்க்குது. ஸோ வானத்துல இசையில் தோன்றி ஒரு மிகப்பெரிய சவுண்ட்ல, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல சவுண்ட் வருது. எதுவுமே இல்லாத பெருவழியில் அந்த தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொளியுடன் தோன்றியது. உருவமே இல்லாத காற்று இந்த சைடு. காற்று பூதங்களின் அணுக்குடன் வளர்கின்ற வானம் எனும், வானம் தான் ஃபர்ஸ்ட் வருது. வானம் எனும் முதல் பூதத்தின் ஊழியது. வானம் தான் எதுவுமே இல்லாத வருஷத்துல காத்து வந்தது, அப்புறம் வானம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. கருவலர்
வானத்து இசையில் தோன்றி உருங்கிறதுக்கு உங்களுக்கு மீனிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்க. சரிங்களா? சோ விசுமுனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன் பெயல்னா குளிர்ந்த மலை, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. சோ அதான் உரு அறிவார ஒன்றன் ஊழியும், எதுனே தெரியாது, உருவமே இல்லாது, உருனா உருவம் இல்லாது, உருவம் இல்லாத அறிவாரா ஒன்றன் ஊழியும், உந்து வழி காற்று, உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து தீ, செந்நீர் சுடரின் ஊழியும் பனியோடு, தன் பெயல் அதாவது குளிர்ச்சியான மலை, தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று, உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தருபு என்ன தருபு? ஆர்த்தருபுனா வெள்ளத்தில் மூழ்கி வந்துச்சு. ஆர்த்தருபுனா வெள்ளத்தில் மூழ்கி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதான் அவங்க சொல்றாங்க. சோ அந்த அணுக்கள் ஆற்றல் கிளர்ந்த பருப்பொருட்களின் சிதறும் படியான பல ஊழிக்காலங்கள், யுகம், பல யுகங்கள் கடந்து இது உருவாகுதான். பல யுகங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து புவி உருவாகி விலகிய ஊழிக்காலம் தோன்றியது. அந்த பல யுகங்கள் கடந்து இது உருவாது. ஒண்ணு இல்லைங்க, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல பல யுகங்கள் சார்ந்த ஒரு இசையுடன், ஒரு மிகப்பெரிய சத்தத்துல, ஒரு காற்றுடன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு பந்து மாதிரி ஒண்ணு உருவாகுது. அதுதான் பூமி. ஆமா, அதான் பால்வழி அண்டம். அதுல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் பூமி. இந்த கான்செப்ட் தான் அவங்க திரும்ப 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 சொல்லுவாங்க. இச்சூழலில் உயிர்கள் தொடர்ந்து, பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் கடந்தது. அந்த நெருப்பை இந்த குளிர் தான், அந்த குளிர்ந்த மழை தான் தணிக்குதுங்கிறாங்க. சோ குளிரும்படியான தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த பூமி வெள்ளத்துல மூழ்குச்சா, மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல், மீண்டும் மீண்டும் இது நடக்குது. மீண்டுமா? ஆமா. சோ மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்து இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகுது. உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றி நிலம் பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. இதத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் 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 பீடி உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரு நிலத்து ஒளியும். கொஞ்சம் இது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கான்செப்ட் ரொம்ப ஈஸி. அதோடைய கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டு சொற்பொருளை பார்த்துக்கோங்க போதும். ஓகேவா? புரியுதா? எஸ். சிறுபஞ்சமூலம் இப்போ நம்ம பார்க்க போறதில்ல. மதுரை காஞ்சி இப்போ நம்ம பார்க்க போறதில்ல. குறுந்தொகை இது ரொம்ப ஈஸிங்க. அட கான்செப்ட்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தோழி வாராங்க, ஃப்ரெண்டு வாராங்க, நீ ஃபீல் பண்ணாதடி. ஒரு ஆண் யானை பெண் யானைக்கு தண்ணி கொடுக்குது. ஒரு மரத்து கிளையில இருந்து பிடுங்கி தண்ணி கொடுக்குது. அதை இந்நேரம் ஆள் பார்த்துருப்பேன், எப்படியும் ஆள் பார்த்துருப்பேன். அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால நீ சீக்கிரம் வந்துருவான், கவலைப்படாத. இதாங்க கான்செப்ட். பார்க்கலாமா? சரி, பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்றதுக்கான சொற்பொருள் பார்த்துருவோம். நசைனா விருப்பம். சரி. நல்கம்னா வழங்குதல், வழங்குறது. இந்த வழங்குதல் எங்க வரும்னு நினைக்கிறீங்க? யானைக்கு அது தண்ணி கொடுக்கறது. சரியா? அதான் வழங்குதல். பிடி பெண் யானை, பிடினா பெண் யானை, பிடினா பெண். வேலம் அப்படிங்கிறது ஆண் யானை. 2 யானை வந்துருச்சா? ஆண் யானை பெண் யானை தானே கொடுக்கும். ஸோ பிடிங்கிறது பெண் யானை, வேலங்கிறது ஆண் யானை. யா ஒரு வகை மரம், மரத்துல இருந்து பிடுங்கி தான் யானை கொடுக்குது. அதான் யாங்கிறது ஒரு வகை. அது பாலை நிலத்தில் வளரக்கூடியதான் யா அப்படிங்கிற ஒரு வகையான மரம். கொளிக்கும், உரிக்கும். ஸோ ஆறு அப்படின்னா வழி. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொற்பொருளை பார்த்துட்டு படிச்சிருவோம். ரொம்ப ஈஸிங்க. தோழி தலைவியிடம், தலைவன் உன்னிடம் மிகுந்த விருப்பம் உடையவன். விருப்பம் தான் வந்துச்சுல, விருப்பம் நசை, விருப்பம் உடையவன். அவன் மீண்டும் அன்புடன் இருப்பான், கவலை கொள்ளாதே தோழி. ஸோ பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து சென்ற வழியில் அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்க இருந்து போறான். வழியில் பெண் யானையின் பசியை போக்க, பெண் யானைக்கு பசிக்குது, பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகள் உடைய ஆண் யானை. என்னது? மெல்லிய கிளைகள் உடைய யா வகை மரத்தை, யா மரத்தை பட்டையை உரித்து, ஓகேவா, மரத்தை உரித்து அதில் உள்ள நீரை பருக செய்து தன் அன்பை வெளிக்காட்டும். இந்த காட்சியை அவன் பார்ப்பான். அந்த காட்சியை தலைவனும் காண்பான். அக்காட்சி உன்னை அவனுக்கு நினைவுபடுத்தும். எனவே அவன் விரைந்து உன்னை நாடி வருவான். வருந்தாதே,
வருந்தாதே அப்படின்னு அவர் கூறுகிறார். இதத்தான் நசை பெரிது, விருப்பம் பெரியது, உடையர் யாரு? வாளு. நல்கழல் இங்கதான் பார்த்தோம். இப்ப நல்கழல் வழங்குதல், நல்கலவும் நல்குவர். சரிங்களா? வழங்குதல். பிடி பசி, பிடி பெண் யானையோட பசி, பசி களைய, அது களைய ஒளிய களைய. பெருங்கை வேளம், வேளங்கிறது ஆண் யானை. சோ அதான் சொல்றாங்க, மென்சினைனா மென்மையான கிளைகளை உடைய, மென்சினை யா ஆம், யாங்கிறது ஒரு வகையான மரம். சோ பொலிக்கும் அந்த அன்பின தோழி அவர் சென்ற ஆரே, அதான் பார்ப்பான். ஸோ இது பத்தி தான் சொல்றதுதான் இந்த எது கான்செப்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி, எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த, ஏன்னா ரொம்ப ஈஸி இல்ல. இதுதான் ஆக மொத்தம் முடிச்சாச்சு. என்ன முடிச்சோம்? ஸோ வரிசையாக கடகடன்னு பார்த்தோம்னா டைம் கண்டிப்பாக ஆயிரும். இருந்தாலும் கடகடன்னு ரிவிசல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோ நம்ம பார்த்தது என்னன்னா, இலக்கியம் என்னன்னு பார்த்தோம், இலக்கியத்தோட பிரிவுகள் பார்த்தோம், காலத்தின் அடிப்படையில் சங்க இலக்கியம் என்ன, சங்க மரபு இலக்கியம் என்னன்னு பார்த்தோம். ஸோ சங்க இலக்கியத்திற்கு வந்து 17 மேல்கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 17 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். திருக்குறள் அது வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் வரிசையா. அது ஒரு 18, இது ஒரு 18. இதை பற்றி வந்து நன்னூல் வெண்பா சொல்றது என்ன சொல்றோம்? நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 10 ஓங்கு பொறிபாடல் கற்றந்தோர் ஏற்றும் கலியோடம் அகம்புறம் இத்திருந்த 8 தொகை அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். நன்னூல் வெண்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த 8 தொகை அப்படிங்கிறது தொகை அப்படின்னா தொகுக்கப்பட்டது, பல பேரால் தொகுக்கப்பட்ட நூல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பல்வேறு கணக்கான ஆசிரியர்கள் தொகுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதுல அகமொத்தம் 5, புறம் 2, அகம்புறம் 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பரிபாடல், இந்த பரிபாட்டு மட்டும் பரிபாட்டு அப்படின்னு அழைப்பாங்க. இசைப்பாடல் பரிபாட்டு எனும் இசை வகை சார்ந்தது. கலித்தொகை கலிப்பா அந்த வகையை சார்ந்து, மற்ற எல்லாமே ஆசிரியப்பா இல்லைன்னா அகவற்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அகத்துல இருக்கிறதெல்லாம் 5 பார்த்தோம். இதில் சொன்னோம் போயிட்டே இருக்கும். ஸோ அகத்தில் 5 இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் எத்தனை ஆசிரியர்கள் பார்த்தோம், அடிவரையறை என்னன்னு பார்த்தோம், அதில் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோம், தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தோம், கலித்தொகை மட்டும் ஸ்பெஷல் பார்த்தோம், அகப்பாட்டு இலக்கியம் அழைக்கப்படுவதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து சங்க இலக்கியங்கள் மொத்தம் வந்து 26,350 பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய தனி செயல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இதில் 8 தொகையில் ஸோ 2352 + 6 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 2க்கு மட்டும் வந்து என்னது 6ங்கிறது கடவுள் வாழ்த்து பாடுறது, அந்த 2 மட்டும் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். கலித்தொகையில் மட்டும் நல்லுந்தவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருப்பாரு. மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாரதம் பாடிய பெருந்தவனார் அப்படிங்கிற மாதிரி பாடியிருப்பாங்க. திரும்ப சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் 2க்கு மட்டும் திருமால், அதுக்கப்புறம் வந்து முருகன், மற்ற எல்லாத்துக்குமே சிவன் தான் கடவுளாக வழிபாட்டு பாடல்களை அந்த கடவுள் வாழ்த்து பாடல்களை பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சுட்டு, இந்த 8 தொகை நூல்கள் நம்ம இதில் மொத்தம் 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. 7ஆம் வகுப்புல மொத்தம் 2 பாடல்கள் இருக்கு. மிச்சம் 3 வந்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கப்பலை பற்றி பார்த்தோம், புலி தாங்கிய குகைகள் மட்டும் பார்த்தோம், பரிபாடல்கள் பற்றி பார்த்தோம், அப்புறம் குறுந்தொகை பார்த்தோம், அன்பின் கான்செப்ட் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நல்லுந்தவனார் இந்த கருத்து பாடல்கள் பார்த்தோம். இதோட 8 தொகை கான்செப்ட் முடிஞ்சு. 8 தொகை நான் என்னன்னு முடிச்சாச்சு. நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8 தொகை முடிச்சாச்சு. நாளை அடுத்த ஒரு சப்ஜெக்ட் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.